வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். ஜாப் அலர்ட் எக்ஸ்பிரஸ் சீரிஸோட அடுத்த பார்ட் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற போஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்சிலேருந்து கண்டக்ட் பண்ண போகிற எம்டிஎஸ் அண்ட் ஹவில்தார் எக்ஸாம் தான். ஸோ இது வந்து ஒவ்வொரு வருஷமும் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கான நோட்டிஃபிகேஷன். ஸோ இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு 10th மட்டும் கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் போதுமானது. மேல் ஃபீமேல் ரெண்டு பேருமே அப்ளை பண்ணலாம். நீங்கள் மேத்ஸில் வீக்காக இருக்கீங்க, எனக்கு மேத்ஸ் வராது அப்படிங்கிறவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமில் ஈஸியாக செலெக்ஷன் ஆக முடியும். மேத்ஸ் படிக்காமலே உங்களால் இதில் வந்து செலெக்ஷன் ஆக முடியும். அது மட்டும் இல்லாமல் தமிழ்லே இதில் வந்து எக்ஸாம் இருக்கும். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த எக்ஸாமை டார்கெட் பண்ணலாம். பர்டிகுலராக நீங்கள் டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்னா ஜிகேல ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்களுமே இந்த எக்ஸாமை வந்து டார்கெட் பண்ணலாம். ஓகே, இதில் செலெக்ஷன் ஆனீங்க அப்படின்னா உங்களுக்கு பெர்மனெண்ட்டாக தமிழ்நாட்டிலே போஸ்டிங் போட்டுருவாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய முக்கால்வாசி டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எம்டிஎஸ் போஸ்ட்டுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட்டில் இருந்து தான் வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணுவாங்க. எம்டிஎஸ் ஹவில்தார் ரெண்டுமே வந்து பேர் தான் வேறையே தவிர ஜாப் ப்ரொஃபைல் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகே, இந்தியா ஃபுல்லாக இதில் வந்து வேகன்சி வரும். பட் தமிழ்நாட்டில் பெர்மனெண்ட்டாக உங்களுக்கு போஸ்டிங் இருக்கும். நீங்கள் தமிழ்நாட்டுக்காரராக இருந்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டிலே உங்களுக்கு வந்து நீங்கள் கரெக்டாக ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துட்டீங்க அப்ளை பண்ணுறப்போ அப்படின்னா தமிழ்நாட்டிலே உங்களுக்கு போஸ்டிங் இருக்கும். இந்த வீடியோவில் இதுக்கான எலிஜிபிலிட்டி, செலெக்ஷன் ப்ராசஸ், சிலபஸ் பற்றி குயிக்காக பார்க்கலாம். ஓகே, இந்த சீரீஸில் நான் ஆல்ரெடி 5 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் எல்லா ஜாப்ஸை பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். இந்த பிளேலிஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் பை ஒன்னாக நான் வந்து அப்லோட் பண்ணுவேன். ஜாப் அலர்ட் எக்ஸ்பிரஸ் அப்படிங்கக்கூடிய இந்த பிளேலிஸ்ட் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ எம்டிஎஸ் அண்ட் ஹவில்தார் இந்த மாதிரி ரெண்டும் சேர்ந்து வர ஆரம்பிச்சது வந்து பார்த்தீங்கன்னா 2019 இருந்து தான். அதுக்கு முன்னால் எம்டிஎஸ் மட்டும்தான் தனியாக இருந்துச்சு. இப்போ ஹவில்தாரை சேர்த்ததுக்கப்புறம் 2019 இருந்து தான் வர ஆரம்பிச்சிச்சு. ஓகே, ஸோ 2019 இருந்து 2025 வரைக்கும் ஒவ்வொரு வருஷமும் இதில் வேகன்சி வந்துக்கிட்டே தான் இருந்திருக்கு. எவ்வளோ ஒவ்வொரு வருஷமும் வந்திருக்குது அப்படிங்கிறத நான் இதில் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ வேரி ஆகுது. ஓகே, 3000 1700 போயிருக்குது. ஆனால் அது ஒரு வருஷம் தான் ரொம்ப கம்மியானுச்சு. அந்த டைமில் எல்லா வேகன்சியுமே கம்மியாக தான் வந்துச்சு. ஆனால் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு 6000 7000 வேகன்சி ஒவ்வொரு வருஷமும் வரும். இந்த வருஷமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, இதில் எம்டிஎஸ்க்கு எவ்வளோ, ஹவில்தாருக்கு எவ்வளோ அப்படிங்கிறதும் தனித்தனியாக இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ ஹவில்தாருக்கு கம்மியாக தான் இருக்குது வேகன்சி. ஹவில்தாருக்கு ஒரு சில எக்ஸ்ட்ரா கிரைட்டீரியாவும் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். 2 போஸ்ட் தான் எம்டிஎஸ் ஹவில்தார். ஓகே, இப்போ ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா 18 25 27 அப்படிங்கிற மாதிரி 2 விதமாக கொடுத்துருப்பாங்க. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டை மட்டும் நான் சொல்கிறேன். யூஆர் இடபிள்யூஎஸ் கேட்டகரினா 18 27 வயசுக்குள்ளே இருக்கணும். ஓபிசினா 30 வயசுக்குள்ளே இருக்கணும். எஸ்சி எஸ்சினா 32 வயசுக்குள்ளே இருக்கணும். இது எந்த டேட்டில் இருக்கணும் அப்படிங்கிறது ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனும் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம சொல்ல முடியும். குவாலிஃபிகேஷன் 10th ஜஸ்ட் பாஸ் பண்ணியிருந்தால் போதும். இவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு அவசியமும் இல்லை. செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் இருக்கும். இதை வச்சு தான் அவங்களோட ஃபைனல் செலெக்ஷனும் இருக்கும். ஹவில்தார் போஸ்ட்டுக்கும் சேர்த்து நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஃபிசிக்கல் டெஸ்ட் அதுக்கு உண்டு. ஸோ இதுக்கு கண்டிப்பாக எல்லோரும் அப்ளை பண்ணணும்ட்டு கிடையாது. இதோட வேகன்சி எம்டிஎஸோட கம்பேர் பண்ணுறப்ப கம்மியாக தான் இருக்கும். எனக்கு ஃபிசிக்கல் டெஸ்ட்லாம் வேண்டாம் அப்படிங்கிறவங்க எம்டிஎஸ்க்கு மட்டும் அப்ளை பண்ணனாலும் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இது வந்து குவாலிஃபை ஆனால் போதும். ஹவில்தார் போஸ்ட்டுக்கு இந்த ஃபிசிக்கல் டெஸ்ட்டில் குவாலிஃபை ஆனால் போதுமானது. அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையுமே இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். அடுத்ததாக ஃபைனல் ரிசல்ட் வந்து எம்டிஎஸ் ஹவில்தார் ரெண்டுக்குமே வந்து நீங்கள் இந்த சிபிடியில் எவ்வளோ மார்க் எடுத்துருந்தீங்களோ அந்த மார்க்கை வச்சு தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகே, அதுக்கப்புறம் தான் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னால். ஸோ எக்ஸாம் பேட்டர்ன் இப்படி தான் இருக்கும். இதில் தமிழ்லையுமே கொஷின் கேட்பாங்க. நீங்கள் எந்த லாங்குவேஜ் கொடுத்து அப்ளை பண்ணுறீங்களோ அந்த லாங்குவேஜில் தான் உங்களுக்கு கொஷின் இருக்கும். இதில் 2 செஷன் இருக்கும். ஓகே, செஷன் 1ல் வந்து உங்களுக்கு மேத்ஸ் ரீசனிங் இருக்கும். 2ல் இருந்து 20 கொஷின் கேட்பாங்க. இதில் ஒரு கொஷினை கரெக்டாக அட்டன் பண்ணிங்க அப்படின்னா 3 மார்க்கு. நெகட்டிவ் மார்க்கு கிடையாது. ஸோ செஷன் 1ல் உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்கு கிடையாது. ஓகே, செஷன் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் மார்க் உண்டு. ஜிகேல 25 கொஷின், இங்கிலீஷில் 25 கொஷின் கேட்பாங்க. ஒரு கொஷினை கரெக்டாக அட்டன் பண்ணிங்க அப்படின்னா 3 மார்க்கு, தப்பாக அட்டன் பண்ணிங்கன்னா 1 மார்க் மைனஸ் ஆகும். இந்த 50 கொஷின் இருக்குதுல்ல, இதில் வந்து 150 மார்க்குக்கு இருக்குது. இந்த 150 மார்க்கில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்களோ அதை வச்சா செலெக்ஷன் இருக்க போகுது. மேத்ஸ் ரீசனிங்கில் வந்து ஒரு குறிப்பிட்ட மார்க்கு எடுக்கணும். அது எவ்வளோ அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். மற்றபடி இதில் நெகட்டிவ் மார்க்கும் கிடையாது. இந்த 40 கொஷினுக்கு 40 நீங்கள் அட்டன் பண்ணாலே உங்களுக்கு அந்த குறிப்பிட்ட மார்க் வந்துடும். ஓகே, ஸோ இந்த 40 கொஷினுக்கு ஒரு 45 நிமிஷம் கொடுப்பாங்க. இந்த 50 கொஷினுக்கு ஒரு 45 நிமிஷம் கொடுப்பாங்க. பட் இந்த 50 கொஷினில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்க அப்படிங்கிறத வச்சு தான் உங்களோட ஃபைனல் செலெக்ஷன் இருக்கும். ஓகே, இதில் இங்கிலீஷை தவிர்த்து மற்ற எல்லா சப்ஜெக்ட்லேயும் தமிழில் கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ ஜிகேக்கு வெயிட்டேஜ் அதிகம், 50-50 இருக்குது ஜிகேக்கும் இங்கிலீஷ்க்கும். நீங்கள் டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட் இருந்தால் கண்டிப்பாக இதுக்கும் அப்ளை பண்ணுங்கள். இங்கிலீஷ் நம்ம கோர்ஸில் நீங்கள் ஒரு 1 மந்த் படிச்சிங்கனாலே கண்டிப்பாக உங்களால் நல்ல மார்க் எடுக்க முடியும். ஓகே, ஸோ மேத்ஸ் இருக்குது. ஆனால் ஏன் வந்து நான் மேத்ஸ் படிக்க வேண்டாம்ட்டு சொன்னேன் அப்படின்னா இதனால தான். இப்போ மேத்ஸ் ரீசனிங் 2 சேர்ந்து உங்களுக்கு எவ்வளோ 120 மார்க்குக்கு இருக்குது, 40 கொஷின். அதில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தால் போதும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஆர் கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா 12 கொஷின், அதாவது 36 மார்க் எடுத்தால் போதும். ஓபிசி இடபிள்யூஎஸ்னா 10 கொஷின் 30 மார்க் எடுத்தால் போதும். மற்ற கேட்டகரியில் இருக்கவங்க 8 கொஷின் 24 மார்க் எடுத்தால் போதும்.
ஸோ இந்த மார்க் எடுத்தால் போதும், நெகட்டிவ் மார்க்கும் அந்த செஷன் 1ல் கிடையாது. அப்படிங்கிறனால தான் நான் சொன்னேன் நீங்கள் மேத்ஸ் படிக்கவே வேண்டாம், ரீசனிங் மட்டும் படித்தாலே போதும். ரீசனிங்கில் 20 கொஸ்டினில் ஒரு 12 போட்டால் கூட போதும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மற்ற கொஸ்டினை சும்மானாலும் அட்டன் பண்ணாலும் உங்களுக்கு அதுலேயுமே கரெக்ட் ஆகும், நெகட்டிவ் மார்க் இல்லை அப்படிங்கிறனால. ஆனால் செஷன் 2ல் நீங்கள் நல்ல மார்க் கண்டிப்பாக எடுத்தாகணும். அதுக்கு நீங்கள் பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஓகே, இப்போ ஃபிசிக்கல் டெஸ்ட் வந்து ஹவில்தார் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணவங்களுக்கு மட்டும் இருக்கும்ட்டு சொல்லியிருந்தேன். அது எப்படி இருக்கும் அப்படின்னா, மேல் கேண்டிடேட்டுக்கு வந்து 1600 மீட்டர் வாக்கிங் தான், ரன்னிங்லாம் கிடையாது, வாக்கிங் தான். 15 நிமிஷம் வந்து டைம் கொடுப்பாங்க. நீங்கள் கொஞ்சம் வேகமாக நடந்தீங்கன்னா நடக்க முடியும். இதை ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு 20 நிமிஷம் கொடுப்பாங்க. அவங்களுக்கு 1 கிலோமீட்டர் நடந்தால் போதுமானது. இது ஹவில்தார் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான். நீங்கள் எம்டிஎஸ்க்கு மட்டும்தான் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்கு இது இருக்காது. ஓகே, இதில் பாஸ் பண்ணால் போதும், இதுக்கு மார்க்லாம் கிடையாது. அதுக்கப்புறம் ஹைட்டும் தேவை. இப்போ மேல் கேண்டிடேட் அப்படின்னா ஹவில்தார் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணவங்களுக்கு தான், எம்டிஎஸ் கிடையாது. ஓகே, ஹவில்தார் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணவங்களுக்கு மேலுக்கு 157.5 சென்டிமீட்டர் மினிமம் ஹைட் இருக்கணும். அதுவே நீங்கள் எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தால் அதில் 5 சென்டிமீட்டர் கம்மியாக இருக்கலாம். ஃபீமேல்னா 152 சென்டிமீட்டர் ஹைட் இருக்கணும். அதுலேயுமே எஸ்டி கேண்டிடேட்டுக்கு 2.5 சென்டிமீட்டர் கம்மியாக இருக்கலாம். அடுத்து மேல் கேண்டிடேட்டுக்கு செஸ்ட் செக் பண்ணுவாங்க. செஸ்ட் மினிமம் 76 சென்டிமீட்டர் இருக்கணும். எக்ஸ்பாண்ட் ஆகுறப்போ நீங்கள் விரிக்கிறப்போ 5 சென்டிமீட்டர் விரியணும், 81 வரைக்கும் வரணும். ஓகே, ஃபீமேலுக்கு வந்து வெயிட்டு செக் பண்ணுவாங்க. ஹைட்டும் வெயிட்டும் ஃபீமேலுக்கு, மேலுக்கு ஹைட்டும் செஸ்ட்டும் செக் பண்ணுவாங்க. ஸோ ஃபீமேலுக்கு வந்து மினிமம் 48 கிலோ வெயிட் இருக்கணும். அதுலேயும் எஸ்டி கேண்டிடேட்டுக்கு 2 கிலோ கம்மியாக இருந்தாலும் அவங்களும் இதில் குவாலிஃபை ஆக முடியும். ஓகே, பிடபிள்யூ கேண்டிடேட்டுக்கு இந்த மாதிரி ஃபிசிக்கல் டெஸ்ட்டில் எக்ஸம்ஷனும் இருக்குது. நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிட்டு பார்த்துக்கலாம். நான் ஃபுல் வீடியோவில் அதை பற்றி தெளிவாக சொல்லியிருப்பேன். இப்போ சிலபஸ் பொறுத்த வரைக்கும் ரீசனிங்கில் என்னென்ன டாபிக்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஐடியாக்காக பார்த்துக்கோங்க. மேத்ஸும் இருக்குது சிலபஸில். மேத்ஸ் படிக்காமலே நீங்கள் இந்த எக்ஸாமில் போஸ்டிங் வாங்க முடியும். முக்கியமானது வந்து ஜிகே தான். ஜிகே பொறுத்த வரைக்கும் ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ், ஸ்ட்ராட்டஜிகே, சயின்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இதில் நீங்கள் நல்ல மார்க் எடுத்தீங்க, அதுக்கப்புறம் இங்கிலீஷ்லேயும் நல்ல மார்க் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் செலெக்ஷன் ஆக முடியும். இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் கிராமர், அடுத்ததாக வந்து ரீடிங் போர்ஷன், அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்ஆப்ஸ், இது எல்லாமே இருக்கும். ஓகே, இது எல்லாமே நம்ம கோர்ஸில் தெளிவாக டீச் பண்ணியிருக்கோம். நீங்கள் அதை மட்டும் பார்த்தாலே போதுமானது. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஷார்ட்டாக உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை மட்டும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். நோட்டிஃபிகேஷன் வர்ற டைமில் கம்ப்ளீட் வீடியோ, ஸ்ட்ராட்டஜி எல்லாமே நான் தனித்தனியாக கொடுப்பேன். அப்போ நீங்கள் நம்ம சேனல் அதை பார்த்துக்கலாம். அதனால் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் த பெஸ்ட், தேங்க்ஸ்.